குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். இரு அவைகளையும் சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும், என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் என மக்கள் எதிர்பார்ப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். சென்னை வில்லிவாக்கத்தில் வண்ண மீன்கள் வர்த்தக மைய கட்டுமான பணிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு. வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். இஸ்லாமிய மக்களின் அச்சம் நியாயமானது தான் எனவும் அறிக்கை. சென்னையில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்தம் தனியாருக்கு விடப்படாது. பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாநகராட்சி மேயர் பிரியா அறிவிப்பு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தர் நியமனம் தொடர்பான தேடுதல் குழுவை தமிழக அரசு திரும்பப் பெறுமாறு ஆளுநர் அறிவுறுத்தல். யுஜிசி பிரதிநிதியுடன் வேந்தர் நியமித்த தேடுதல் குழு தொடர்பான அறிவிக்கையை வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவு. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசின் தேடுதல் குழுவை ஆளுநர் ரத்து செய்ததற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கண்டனம். பாஜகவின் கைப்பாவையாக செயல்படும் ஆர்.என். ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியற்றவர் என விமர்சனம். நாங்கள் அனுப்பியதை கவர்னர் ரத்து செய்திருக்கிறார். நீங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் அடம்பிடிப்பது, இதுவரை பாஜக அரசு என்ன நினைக்கிறதோ அது கைப்பாவையாக இருக்கிறார். ஆளுநராக இருப்பதற்கான தகுதி அவர் இழந்திருக்கிறார் என்பது மாணவர்கள் ஒட்டுமொத்த கண்டன குரலாக இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகை தருகிறார். முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்கிறார். சென்னை வருகை தரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி போராட்டம். அண்ணல் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசியதை கண்டித்து போராட்டம் என செல்வ பெருந்தகை அறிவிப்பார். விஷமத்தனமான பேச்சுக்கள். பாபா சாஹிப் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த எங்களுடைய தலைவர்கள் கருப்பு கொடி காட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பாலியல் கைதி ஞானசேகரனின் ஓராண்டு கால செல்போன் ஹிஸ்டரி தன்னிடம் உள்ளதாக அண்ணாமலை தகவல். ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினான் என்ற விவரங்கள் வெளியிட உள்ளதாகவும் அறிவிப்பு. யார் யார்கிட்ட பேசினா, எத்தனை முறை பேசினா, 23ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா. ஞானசேகரனின் ஹால் ஹிஸ்டரியில் காவல்துறை அதிகாரிகள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சி தகவல். ஞானசேகரன் 23 டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு. 24 யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு. அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரை. 1000 ரூபாய்க்கு கையேந்துபவர்கள் புரட்சி பெண்ணாக எப்படி மாற முடியும் என கேள்வி. அப்ப இளம் பெண்ணுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? புரட்சி பெண். இது புரட்சி பெண்ணா? 1000 ரூபாய்க்கு கையேந்தினால் அவள் வறட்சி பெண்ணா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திடுவார்கள். சென்னை ஈசியா சாலையில் பெண்களை துரத்திச் சென்ற இளைஞர்களின் 2 கார்கள் பறிமுதல்.
செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தனியார் கல்லூரி மாணவர் தமிழ் குமரன் கைது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட நிர்வாகி பொன்னம்பலத்திற்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை திருமுல்லைவாயலில் பூட்டிய வீட்டில் தந்தையும் மகளும் சடலமாக கிடந்த சம்பவத்தில் எபினேசர் என்ற மருத்துவர் கைது. கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சென்னை அடையாறு ஆற்றின் குறுக்கே புரோக்கன் பாலத்துக்கு மாற்றாக கேபிள் பாலம் அமைக்க மாநகராட்சி திட்டம். சென்னையின் முதல் கேபிள் பாலம் அமைக்கும் திட்டத்துக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டெண்டர் கோரப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஊராட்சி தலைவர் உறவினரின் இறுதி ஊர்வலத்தில் மோதல். இருதரப்பு மீனவர்களும் கடுமையாக தாக்கிக் கொண்டதில் 6 பேர் படுகாயம். காஞ்சிபுரத்தில் தவேக புதிய மாவட்ட செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல், போக்குவரத்து விதிமீறல், அனுமதியின்றி பேரணி நடத்தியதாக தவேகவினர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தவேகவின் 3வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியீடு. மாவட்ட நிர்வாகிகளை நேர்காணல் நடத்தி தேர்வு செய்கிறார் கட்சியின் தலைவர் விஜய். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருந்ததால் இந்திய ராணுவம் துப்பாக்கிச் சூடு. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இரு தரப்பினர் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. டெல்லி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காவல்துறையின் வாகன தணிக்கை தீவிரம். வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணம், பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என ஆய்வு. சூடுபிடிக்கும் டெல்லி சட்டசபை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பரப்புரை. இம்முறை 70 தொகுதிகளிலும் பாஜகவை தோற்கடித்து ஆம் ஆத்மி ஆட்சிக்கு மீண்டும் ஒருமுறை வாய்ப்பளிக்க வேண்டும் என கோரிக்கை. டெல்லியில் உள்ள பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் இல்லத்தில் தேர்தல் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு. வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. டெல்லியில் பாஜகவினர் வெளிப்படையாகவே பணம், பரிசு பொருட்களை விநியோகிப்பது தெரியவில்லையா? தமது இல்லத்தில் சோதனை நடத்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் போலீசாருக்கு பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் கேள்வி. குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் உகந்ததாக யமுனை நதிநீரை மாற்றப்போவதாக ஓராண்டுக்கு முன்னர் கூறிய கெஜ்ரிவால் வாக்குறுதி அளித்தபடி யமுனை நதியில் குளித்து தண்ணீரை குடிப்பாரா என ராகுல் காந்தி சவால். व्यक्ति ने आप सबके सामने शराब का सबसे बड़ा स्कैम, सबसे बड़ा भ्रष्टाचार किया. पूरा देश जानता है केजरीवाल जी और जिस 10 ஆண்டு கால ஆட்சியில் டெல்லியை குப்பை மேடாக மாற்றிவிட்டார் கெஜ்ரிவால். 10 ஆண்டு கால ஊழலுக்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டதாக அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம். हम दिल्ली को दुनिया की सभी राजधानियों में नंबर 1 बनाने का काम करेंगे.
டெல்லியில் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பாக குப்பைகளை கொண்டு வந்து குட்டிய ராஜ்யசபா எம்பி ஸ்வாதி மாலிவால். நூதன போராட்டம் நடத்தியவரை இழுத்துச் சென்று கைது செய்த காவல்துறை. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கலாம். 2 முதல் 5 நீதிபதிகள் வரை பரிந்துரைக்கலாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அனுமதி. மகாத்மா காந்தி நினைவு நாளில் மரியாதை செலுத்தி முடித்த பின்னர் கைத்தட்டல். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் செயலால் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் அதிர்ச்சி. குடியரசு தின அணிவகுப்பில் சிறப்பாக அணிவகுத்து சென்ற குஜராத் மாநிலத்தின் அலங்கார ஊர்திக்கு முதலிடம். மக்கள் விரும்பும் பிரிவில் தொடர்ந்து 3வது ஆண்டாக பரிசை தட்டிச் சென்றது. மும்பையில் கட்டுமான பணியின் போது இடிந்து விழுந்த மெட்ரோ பில்லர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் இல்லை என தகவல். வாஷிங்டன் டிசி விமான விபத்துக்கு முன்னாள் அதிபர்கள் ஒபாமா, பைடன் நிர்வாகத்தை குற்றஞ்சாட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். பன்முகத்தன்மை கொள்கையின்படி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் விமான போக்குவரத்து அமைப்பின் தரம் குறைந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க ட்ரம்ப் முயற்சிப்பது ஒன்றும் ஜோக் கிடையாது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டம். யுக்ரைனின் சுமி நகரில் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல். அடுக்குமாடி குடியிருப்பு சேதமடைந்து 9 பேர் பலி. ஜப்பான் மற்றும் ஆர்க்டிக் கடல் மீது ரஷ்ய போர் விமானங்கள் பறந்ததால் பதற்றம். எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக ராணுவ விமானங்கள் பறந்ததாக தகவல். இஸ்ரேல் அரசால் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன சிறை கைதிகளுக்கு உற்சாக வரவேற்பு. உறவினர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டு ஆற தழுவி வரவேற்றனர். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பாலஸ்தீனியர்கள் பலி. காசாவில் மரண ஓலம் ஓய்ந்துள்ள நிலையில் மேற்கு கரையை குறிக்கும் கொடூரம். அமெரிக்காவை கதிகலங்க வைத்துள்ள டீப்சீக் AI செயலிக்கு அமெரிக்க கடற்படை தடை. கடற்படையில் பணியாற்றும் யாரும் பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வீடன் நாட்டில் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை எரித்த நபர். மசூதி முன்பாக நின்று குரானை எரித்து போராட்டம் நடத்திய நபர் சுட்டுக் கொலை. பிரான்ஸ் நாட்டில் புயல் மற்றும் கனமழையால் பெரு வெள்ளம்.
சாலைகள், வீடுகள் உள்ளிட்டவை முழுகி கிடக்கும் ட்ரோன் காட்சி. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் 2ஆம் நாள் கோலாகலம். ஹாங்காங் நகரில் கண்கவர் வான வேடிக்கையுடன் கொண்டாட்டம். முடிந்த அளவுக்கு அள்ளிக்கொள்ளுங்கள் என கூறி ஊழியர்களுக்கு 70 கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக போனஸ் வழங்கிய சீன நிறுவனம். இப்படி ஒரு நிறுவனம் நம் நாட்டில் இல்லையே என குமுறும் நெட்டிசன்கள். பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான தொடக்க விழா இல்லை. கேப்டன்களின் போட்டோஷூட் நிகழ்வும் ரத்து செய்யப்பட்டதால் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா? புனேவில் இன்று நடைபெறும் 4வது ஆட்டத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் ரன் குவிக்க தடுமாறும் இலங்கை அணி. முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை இழந்து 44 ரன்கள் மட்டுமே சேர்த்த நிலையில் இன்று 3ஆம் நாள் ஆட்டம். தமது 35வது பிறந்த நாளில் சர்வதேச கிரிக்கெட்டில் மிச்சல் ஸ்டார்க் புதிய சாதனை. 700 விக்கெட்டுகளை வீழ்த்திய 4வது ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். கோவாவில் திருமண கொண்டாட்டத்தில் கணவருடன் இணைந்து ஆட்டம் போட்ட நடிகை கீர்த்தி சுரேஷ் கையில் மருதாணி வைத்து அழகு பார்த்தது முதல் வண்ணமயமான கொண்டாட்டம் வரையிலான புகைப்படங்களுக்கு குவியும் லைக்ஸ். மயிலாடுதுறை மாவட்டம் திருநாகூரில் 11 தங்க கருட சேவை உற்சவம் கோலாகலம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே புளியம்பட்டி புனித அந்தோணியார் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம்.